Good morning to all. இன்னைக்கு நம்ம பார்க்க போறது குவாண்டம் மெக்கானிக்ஸ்ல சிம்பிள் ஹார்மோனிக் ஆசிலேட்டர். இந்த சிம்பிள் ஹார்மோனிக் ஆசிலேட்டர் அப்படிங்கிறது நாம சாதாரண பெண்டுலம் நம்ம பயன்படுத்துற பெண்டுலம் அந்த கிளாக் வச்சு யூஸ் பண்ணலாம், அல்லது ஸ்ப்ரிங் டைப்புக்கும் இதை அப்ளை பண்ணி பார்க்கலாம். நம்ம சாதாரண பெண்டுலத்துக்கு அப்ளை பண்ணலாம் அல்லது ஸ்ப்ரிங் டைப். அதாவது இந்த சிம்பிள் ஹார்மோனிக் ஆசிலேட்டர்ல ரொம்ப இம்பார்ட்டன்ட் என்னன்னா இட் இஸ் a frictionless motion. அதாவது எக்காந்து கொண்டு இந்த உராய்வே இருக்கக்கூடாது. ஏன்னா உராய்வு இருந்தது அப்படின்னாலே நமக்கு அதோட வெலாசிட்டி மூவ்மெண்ட் எல்லாத்துலயுமே சேஞ்சஸ் ஆயிரும். ஸோ இந்த சிம்பிள் ஹார்மோனிக் ஆசிலேட்டர் அப்படிங்கிறது அந்த ஃப்ரீக்வன்சி அந்த ஆம்பிளிடியூட் ஃப்ரீக்வன்சி எல்லாமே ஸ்டார்டிங்ல எப்படி இருக்கோ அதே மாதிரி இனிஷியல்லையும் அதே மாதிரி இருக்கும். இதுல எனர்ஜி கெயின் லாஸ் எதுவுமே கிடையாது. இந்த ஃப்ரிக்ஷன்லெஸ் மோஷன்ல மட்டும் தான் எனர்ஜி கெயின் லாஸ் எதுவுமே இருக்காது. அதுதான் சிம்பிள் ஹார்மோனிக் ஆசிலேட்டர். ஓகே, இந்த சிம்பிள் ஹார்மோனிக் ஆசிலேட்டர் எடுத்துட்டோம்னா இது எந்த லா அடிப்படையில் செயல்படுது அப்படின்னா ஹூக்ஸ் லா. இந்த ஹூக்ஸ் லா பேசிஸ்ல இந்த சிம்பிள் ஹார்மோனிக் ஆசிலேட்டர் இருக்கு. இதுல ஃபர்ஸ்ட் F is equal to minus kx. Here F அப்படிங்கிறது restoring force. பார்க்கலாம் பின்னாடி என்ன. ஸோ restoring force அப்படின்னா நாம ஒரு ஃபோர்ஸ் கொடுத்து வெளியில தள்ளிட்டு அதுக்கப்புறம் அது என்ன ஆப்போசிட் டைரக்ஷன்ல தள்ளுறது தான் ரீஸ்டோரிங். திரும்ப பழைய நிலைக்கே வர்றதுக்காக கொடுக்கக்கூடிய அந்த ஆப்ஜெக்டை எடுத்துக்கொள்ளக்கூடிய ஒரு ஃபோர்ஸ் தான் ரீஸ்டோரிங் ஃபோர்ஸ். இந்த இடத்துல எக்ஸ்ங்கிறது இட்ஸ் a displacement and k is equal to spring constant. Okay, so இந்த ஹூக்ஸ் லா, இந்த ஹூக்ஸ் லா பேஸ் பண்ணி தான் இந்த சிம்பிள் ஹார்மோனிக் ஆசிலேட்டர் அதோட இயக்கம் இருக்கு. ஓகே, இது ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஒன். இதுல ஃபிரிக்ஷனே இருக்கக்கூடாது. தட் இஸ் நாட் டேம்ப்டு. அதாவது டேம்ப்டு ஆசிலேட்டர் கிடையாது. அதாவது டேம்ப்டு அப்படின்னா ஃபிரிக்ஷன்லெஸ். ஓகே, not damped. Not damped means it's nothing but frictionless. அதாவது எக்காந்து கொண்டு இந்த உராய்வே இல்லாத ஒரு ஆசிலேட்டர் தான் இந்த சிம்பிள் ஹார்மோனிக் ஆசிலேட்டர். ஓகே, இப்போ இந்த சிம்பிள் ஹார்மோனிக் ஆசிலேட்டர் எந்தெந்த மாதிரிலாம் ஆக்ட் பண்ணுது, அதுல என்னென்ன வகையான ஃபோர்ஸஸ் இருக்கு அப்படிங்கறத இப்ப பார்க்கலாம். Okay, in the simple harmonic oscillator, that is a SHO simple harmonic oscillator, பொறுத்தவரையிலும் no energy gain or loss. Very very important is no energy gain not loss. So it is a frictionless motion. Okay, இப்ப இந்த சிம்பிள் ஹார்மோனிக் ஆசிலேட்டர்ல என்னென்ன வகையான எனர்ஜி அப்படின்னா மெயினா ரெண்டு எனர்ஜி. ஒன் இஸ் அ பொட்டன்ஷியல் எனர்ஜி, another one is a kinetic energy. That is the total energy is equal to kinetic energy and another one is a potential energy. Okay, இப்ப kinetic energyக்கு நமக்கு தெரியும் half mv ஸ்கொயர். ஓகே, பொட்டன்ஷியல் எனர்ஜி அப்படிங்கிறது இந்த இடத்துல half k x ஸ்கொயர். ஓகே, இப்ப முதல்ல சொல்லியிருக்கேன் இட் இஸ் அ டேம்ப்லெஸ் நாட் டேம்ப்டு. வெரி இம்பார்ட்டன்ட். எக்காந்து கொண்டும் ஃபிரிக்ஷனே இல்லாத ஒரு ஆசிலேட்டர் தான். இந்த இடத்துல நாம ஸ்ப்ரிங்கை வச்சுதான் இந்த ஈக்குவேஷனை சால்வ் பண்ண போறோம். ஸ்ப்ரிங் அப்ளிகேஷன், அதாவது இந்த ஸ்ப்ரிங் ஒரு ஆக்சிஸ்ல ஃபிரிக்ஷனே இல்லாம நகர்ந்துட்டு இருக்கிறத வச்சு இந்த டெரிவேஷனை சால்வ் பண்ண போறோம். இந்த இடத்துல potential energy is equal to half kx square. So potential energy நமக்கு தெரியும். இந்த இடத்துல என்னன்னா kங்கிறது spring constant, xங்கிறது displacement. முதல்லயே பார்த்திருக்கிறோம். kங்கிறது spring constant, xங்கிறது displacement. இந்த இடத்துல potential energy அப்படிங்கிறது that is a potential energy Pe is equal to ஒரு ஆப்ஜெக்ட் ஸ்டோர் பண்ணியிருக்கிற எனர்ஜி. that is ஒரு ஆப்ஜெக்ட் ஸ்டோர் பண்ணியிருக்கிற எனர்ஜி தான் இட் இஸ் கால்ட் as a potential energy. எப்படி ஆப்ஜெக்ட் ஸ்டோர் பண்ணாத கன்சர்வ்டு.
எப்படி ஸ்டோர் பண்ணோம் அப்படின்னா, எக்ஸாம்பிள் ஒரு ஸ்ப்ரிங்கை வந்து நாம வந்து ஃபர்ஸ்ட் எலாங்கேட்டடா இருக்கு, இந்த மாதிரி இருக்கு, ஒரு மாஸ் ஃபிக்ஸ் ஆயிருக்கு, ஒரு பர்டிகுலர் மாஸ் எம் அளவுக்கு மாஸ் வந்து இந்த ஸ்ப்ரிங்ல ஃபிக்ஸ் ஆயிருக்கு. இதுல ஒரு பர்டிகுலர் எனர்ஜியை நாம ஃபோர்ஸ் அப்ளை பண்ணி அப்ளை பர்டிகுலர் ஃபோர்ஸ் அதை அப்படியே அழுத்திடுறோம். ஸோ கம்ப்ரஸ் பண்ணியிருக்கிறோம். இப்போ இந்த எம் மாஸ் இருக்கிற அந்த ஸ்ப்ரிங், அந்த ஆப்ஜெக்ட் எம் மாஸ் இருக்கிற ஆப்ஜெக்ட் இருக்கிற அந்த ஸ்ப்ரிங்கோட அளவு வந்து என்ன ஆயிருன்னா குறைஞ்சிருச்சு. ஸோ கம்ப்ரஸ் ஆகி கம்மியாயிருச்சு. இப்போ இந்த ஸ்ப்ரிங் வச்சிருக்கிறது தான் பொட்டன்ஷியல் எனர்ஜி. தட் இஸ் நாம் ஒரு பர்டிகுலர் கைனெட்டிக் எனர்ஜி, ஒரு ஃபோர்ஸை கொடுத்து இதை வந்து ப்ரெஸ் பண்ணி வச்சிருக்கிறோம். இப்ப இந்த ப்ரெஸ் ஆகிருக்கிற இந்த ஸ்ப்ரிங் வச்சிட்டு இருக்கிற அந்த எனர்ஜி தான் பொட்டன்ஷியல் எனர்ஜி. எக்ஸாம்பிள், நாம ஒரு பலூன் இருக்கு, ஊதி இருக்கிறோம். ஊதி இருக்கும் போது அதுல ஒரு பர்டிகுலர் பொட்டன்ஷியல் எனர்ஜி ஸ்டோர் ஆயிருக்கு. நாம ரிலீஸ் பண்ணோம்னா அந்த பொட்டன்ஷியல் எனர்ஜி, அந்த ஏர் எல்லாமே என்ன ஆயிருன்னா வெளியில வந்துடும். ஸோ நாம ஒரு கைனெட்டிக் எனர்ஜியை கொடுத்து அந்த ஸ்ப்ரிங்ல ஸ்டோர் பண்ணிருக்கிற எனர்ஜி தான் பொட்டன்ஷியல் எனர்ஜி. இதுக்கு எக்ஸாம்பிள் அந்த வில் அம்பு கூட சொல்லுவாங்க. எந்த அளவுக்கு இழுத்து வச்சிருக்கிறோம், அந்த வில்ல அம்பை வச்சு எப்படி இழுத்து வச்சு அதுக்கப்புறம் அதை ரிலீஸ் பண்ணும்போது நாம கொடுக்கிற அந்த பொட்டன்ஷியல் எனர்ஜி தான் வெளியில வந்துடும். அந்த வேகம், தட் இஸ் வெலாசிட்டி, அந்த அம்போட வேகம் வந்து நாம எந்த அளவுக்கு பொட்டன்ஷியல் எனர்ஜி கொடுத்து அந்த அம்பு மேல கொடுத்து வச்சிருக்கிறோங்கிறது. ஸோ இதுதான் வந்து பொட்டன்ஷியல் எனர்ஜி. பொட்டன்ஷியல் எனர்ஜி அப்படிங்கிறது ஒரு பர்டிகுலர் அமௌண்ட் ஆஃப் கைனெட்டிக் எனர்ஜியை கொடுத்து அதுக்கப்புறம் அதுல நாம ஸ்டோர் பண்ணி வச்சிருக்கிற எனர்ஜி தான் என்னன்னு சொல்லணும்னா பொட்டன்ஷியல் எனர்ஜி. இந்த ஸ்டோரேஜ் பண்ற பொட்டன்ஷியல் எனர்ஜி எதெல்லாம் டிபெண்ட் பண்ணி இருக்குன்னா பொசிஷன். ஸோ இந்த எவ்வளவு மாஸ், அந்த ஸ்ப்ரிங் கான்ஸ்டன்ட் வேல்யூ, தட்ஸ் பொசிஷன், அதுக்கப்புறம் அதோட அரேஞ்ச்மெண்ட், நெக்ஸ்ட் அதோட எந்த ஸ்டேட்ல இருக்கு அந்த ஆப்ஜெக்ட் வந்து எந்த ஸ்டேட்ல இருக்கு அப்படிங்கறதெல்லாம் பேஸ் பண்ணி தான் நமக்கு அந்த பொட்டன்ஷியல் எனர்ஜியா இருக்கும். ஓகே, நெக்ஸ்ட் ஒன் இஸ் கைனெட்டிக் எனர்ஜி. கைனெட்டிக் எனர்ஜிங்கிறது நம்ம இவ்வளவு நேரம் பொட்டன்ஷியல் எனர்ஜி பொறுத்து, இப்போ கைனெட்டிக் எனர்ஜி. நமக்கு கைனெட்டிக் எனர்ஜிங்கிறது வரையும் அந்த ஸ்ப்ரிங்கை கம்ப்ரஸ் பண்றதுக்காக நாம கொடுக்குற அந்த எலாங்கேட்டடா இருக்கிற ஸ்ப்ரிங்கை கம்ப்ரஸ் பண்றதுக்காக நாம கொடுக்குற அழுத்தத்துக்காக நாம கொடுத்த அந்த எனர்ஜி தான் என்னன்னு சொல்றோம் அப்படின்னா கைனெட்டிக் எனர்ஜி. கைனெட்டிக் எனர்ஜி கொடுத்து முடிச்ச உடனே அது வந்து என்னவா ஸ்டோர் ஆயிருக்குன்னா பொட்டன்ஷியல் எனர்ஜி அந்த ஸ்ப்ரிங்ல வந்து ஸ்டோர் ஆயிரும். ஓகே, அது எப்ப ரிலீஸ் ஆகும் அப்படின்னா நம்ம விட்டுட்டோம்னா, அந்த கொடுத்துருக்கிற அந்த ஃபோர்ஸை ரிலீஸ் பண்ணிட்டோம்னா அதுல எந்த அளவு கைனெட்டிக் பொட்டன்ஷியல் எனர்ஜி ஸ்டோர் ஆயிருக்கோ அது வந்து ரிலீஸ் ஆயிரும். தட்ஸ் ஆல். நெக்ஸ்ட் பொட்டன்ஷியல் எனர்ஜி. பொட்டன்ஷியல் எனர்ஜி இஸ் ஈக்குவல் டு நமக்கு தெரியும் ஆஃப் kx ஸ்கொயர். ஸோ எப்படி எழுதலாம்னா பொட்டன்ஷியல் எனர்ஜி கேங்கிறது கான்ஸ்டன்ட், ஆஃப் எல்லாம் இட்ஸ் அ வேல்யூ, ப்ரொபோர்ஷனல் டு எக்ஸ் ஸ்கொயர். அதாவது அந்த பொட்டன்ஷியல் எனர்ஜி டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல் டு டிஸ்பிளேஸ்மெண்ட், தட் இஸ் திஸ், அதோட ஸ்கொயருக்கு டைரக்டா எப்படி இருக்குன்னா ப்ரொபோர்ஷனலா இருக்கு. அப்ப அந்த டிஸ்பிளேஸ்மெண்ட் இன்க்ரீஸ் ஆக ஆக இந்த ஸ்ப்ரிங்கோட டிஸ்பிளேஸ்மெண்ட் எந்த அளவுக்கு இன்க்ரீஸ் ஆகுதோ அந்த அளவுக்கு அந்த ஸ்ப்ரிங்ல ஸ்டோர் ஆகிருக்கிற பொட்டன்ஷியல் எனர்ஜியும் வந்து கம்ப்ரஸ் ஆகி வரும்போது அந்த ஃபார்ம் ஆகிற பொட்டன்ஷியல் எனர்ஜியும் அதிகமா இருக்கும். ஓகே, இந்த வேல்யூ பார்த்தோம்னா எக்ஸுக்கு நாம 2 அப்படின்னு சொல்லி கொடுத்தோம் அப்படின்னா பொட்டன்ஷியல் எனர்ஜி எத்தனை டைம்ஸ் அப்படின்னா 4 டைம்ஸ் வந்து இன்க்ரீஸ் ஆகும். அதாவது டிஸ்பிளேஸ்மெண்ட் 2 டைம்ஸ் இன்க்ரீஸ் ஆச்சுன்னா பொட்டன்ஷியல் எனர்ஜி அதோட ஸ்கொயர் அளவுக்கு என்ன ஆகுனா இன்க்ரீஸ் ஆகும். ஓகே, இப்போ இந்த ஸ்ப்ரிங் கான்ஸ்டன்ட் இந்த பேஸ் பண்ணி எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு பார்க்கலாம். அடுத்த ஒன்று ரொம்ப இம்பார்ட்டன்ட், இதுல கைனெட்டிக் எனர்ஜி அண்ட் பொட்டன்ஷியல் எனர்ஜி நமக்கு தெரியும் இட்ஸ் a கான்ஸ்டன்ட். வாட் இஸ் த ரீசன்? எதனால இது கான்ஸ்டன்ட்? தட் இஸ் நமக்கு முதலே தெரியும், நோ எனர்ஜி லாஸ் ஆர் கெயின். எனர்ஜி லாஸா இருக்காது, கெயினும் இருக்காது. அதனால இந்த கைனெட்டிக் மற்றும் பொட்டன்ஷியல் எனர்ஜியோட வேல்யூ, டோட்டல் வேல்யூ வந்து இட்ஸ் a கான்ஸ்டன்ட். ஓகே, அடுத்ததா நாம அந்த சிம்பிள் ஹார்மோனிக் ஆசிலேட்டர்ல அந்த ஸ்ப்ரிங்கை பேஸ் பண்ணி ஒரு 5 டயக்ராம் பார்க்க போறோம். ஸோ இந்த 5 டயக்ராமும் எதை பேஸ் பண்ணி இருக்குன்னா அந்த ஸ்ப்ரிங், தட் இஸ் ஒரு டைரக்ஷன்ல, எக்ஸ் டைரக்ஷன்ல அந்த ஸ்ப்ரிங் வந்து ஒரு எம் மாஸ் இருக்கிற ஒரு ஆப்ஜெக்டை அதுல வந்து டைட்டா ஃபிக்ஸ் பண்ணியிருக்கிறோம். அந்த ஸ்ப்ரிங்கோட மூவ்மெண்ட்
that is x direction and opposite x, that is a minus x direction எப்படி வந்து மூவ் ஆயிட்டே இருக்கு. இதுல ரொம்ப இம்பார்ட்டன்ட், இந்த சர்ஃபேஸ், இந்த ஸ்ப்ரிங் மூவ் ஆகிற இந்த சர்ஃபேஸ் வந்து இட் இஸ் அ ஃபிரிக்ஷன்லெஸ். அப்படியே எந்த வித எனர்ஜி லாஸும் இருக்காது, எனர்ஜி கெயினும் இருக்காது. அதோட ஆம்ப்ளிடியூட் வந்து ஒரே மாதிரியா, எவ்வளோ டிஸ்டன்ஸ் ஃபார்வர்டு போகுதோ அதே அளவுக்கு பேக்வேர்டு. ஸோ இந்த மாதிரி அந்த ஃபிரிக்ஷன்லெஸ் மோஷன்ல இருக்கிற ஒரு ஸ்ப்ரிங்கை பேஸ் பண்ணி ஒரு 5 டயக்ராம் போட்டிருக்கோம். A, B, C, D, E. ஓகே, இப்போ இந்த 5 டயக்ராம் பத்தி சும்மா ஒரு அவுட்லைன் மட்டும் முதல்ல பார்த்துடலாம். ஃபர்ஸ்ட் டயக்ராம் A என்ன சொல்லுது அப்படின்னா, ஆஃப் kx ஸ்கொயர், தட் இஸ் பொட்டன்ஷியல் எனர்ஜியை சொல்றது நமக்கு தெரியும். ஸோ ஆஃப் kx ஸ்கொயர் அப்படிங்கிறது பொட்டன்ஷியல் எனர்ஜி. நெக்ஸ்ட் டயக்ராம் B ஆஃப் mv ஸ்கொயர், அந்த மைனஸ் v அப்புறம் பார்க்கலாம். இந்த டயக்ராம் எதை சொல்லுதுன்னா கைனடிக் எனர்ஜியை பத்தி. ஃபர்ஸ்ட் டயக்ராம் பொட்டன்ஷியல் எனர்ஜி, நம்பர் 2 இட்ஸ் அ கைனடிக் எனர்ஜி. நம்பர் 3 சி டயக்ராம் என்னன்னா, அகைன் இட் இஸ் a potential energy of kx square. Again இது வந்து எதை சொல்லுதுன்னா potential energy. Next one is a fourth D diagram of, it is a small mistake, of mv square. Again it will tell the kinetic energy. Okay, that's all. Next one is a fifth diagram. இது again இது வந்து என்ன சொல்லுதுன்னா potential energy of kx square. ஓகே, இந்த மாதிரி இந்த 5 டயக்ராம் எடுத்துட்டோம் அப்படின்னம்னா ஒவ்வொரு டயக்ராமும் நமக்கு கைனடிக் எனர்ஜி அண்ட் பொட்டன்ஷியல் எனர்ஜி மாறி மாறி வரும். முதலே பார்த்துருக்கிறோம், இந்த ஸ்ப்ரிங் வந்து இட் இஸ் a நாட் டேம்ப்டு, அதாவது ஃபிரிக்ஷன்லெஸ் மோஷன். அந்த ஃபிரிக்ஷன்லெஸ் மோஷன்ல இருக்கும்போது எனர்ஜி கெயின் ஆகாது, லாஸ் ஆகாது. ஓகே, இப்போ ஒவ்வொன்றா பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் டயக்ராம் A, it is a potential energy diagram. இந்த ஸ்ப்ரிங், இதுல இருக்கிற அந்த டேர்ன்ஸ் ஒரு தடவை பார்த்துடலாம். இந்த ஸ்ப்ரிங் அதோட அட்டாச் ஆயிருக்கிற மாஸ் வந்து m. இதுல இந்த x is equal to 0 அப்படிங்கிறது இதோட ஒரிஜினல் பொசிஷன். இதுதான் நார்மலா அந்த ஸ்ப்ரிங் எந்த ஃபோர்ஸ் இல்லாம இருந்ததுன்னா அதோட நார்மல் பொசிஷன் இட் இஸ் x is equal to 0. இப்ப x dash is equal to x கேபிட்டல் X அப்படிங்கிறது x 0ல இருந்து எவ்வளவு தூரம், அதாவது பாசிட்டிவ் சைடு எவ்வளவு தூரம் மூவ் ஆகுது, டிஸ்பிளேஸ்மெண்ட் எவ்வளவு தூரம் நடந்திருக்குது அப்படிங்கிறது தான் கேபிட்டல் X. இந்த இடத்துல Vங்கிறது வெலாசிட்டி. ஓகே, இப்ப ஃபர்ஸ்ட் டயக்ராம் ஏவை பார்க்கிறோம். இந்த டயக்ராம்ல அதோட ஒரிஜினல் பொசிஷன் 0ல இருந்து அந்த ஸ்ப்ரிங் m மாஸை வந்து அப்படியே கொஞ்சம் எலாங்கேட் அதோட நார்மல் பொசிஷன்ல இருந்து அது என்ன ஆயிருக்குன்னா பாசிட்டிவ் சைடு எலாங்கேட் ஆயிருக்கு. ஓகே, ரைட் சைடு அது மூவ் ஆயிருச்சு ஸ்ப்ரிங். ஓகே, இது இந்த இடத்துல ரைட் சைடு மூவ் ஆகி அப்படியே ஃபிக்ஸ் ஆயிருச்சு. ஓகே, அப்ப இந்த ஸ்ப்ரிங் ஸ்டோர் பண்ணி வச்சிருக்கிற பொட்டன்ஷியல் எனர்ஜி தான் ஆஃப் kx ஸ்கொயர். இப்ப இந்த ஸ்ப்ரிங் இந்த இடத்துல போய், அதாவது x0 அதோட ஒரிஜினல் பொசிஷன்ல இருந்து ஒரு பர்டிகுலர் டிஸ்டன்ஸ் டிஸ்பிளேஸ்மெண்ட் நடந்து அப்படியே இந்த இடத்துல அப்படியே ஃபிக்ஸ் ஆயிருக்கு. இப்ப இந்த இடத்துல வெலாசிட்டி அப்படிங்கிறது கிடையாது, இந்த இடத்துல அப்படியே ஃபிக்ஸ் ஆயிருச்சு. இப்ப என்னன்னா ஃபோர்ஸ் அப்படியே ஆப்போசிட் டைரக்ஷன்ல, அதாவது ஸ்ப்ரிங் வந்து அந்த ரைட் சைடு ஸ்ப்ரிங் எலாங்கேட் ஆனதுனால அந்த ஃபோர்ஸ், ஆக்டிங் ஃபோர்ஸ், தட் இஸ் a ரீஸ்டோரிங் ஃபோர்ஸ் வந்து ஆப்போசிட் டைரக்ஷன்ல இருக்கும். எந்த இடத்துல டிஸ்பிளேஸ்மெண்ட் இருக்கோ அதுக்கு ஆப்போசிட் டைரக்ஷன்ல தான் நமக்கு வந்து ஃபோர்ஸ் இருக்கும். டிஸ்பிளேஸ்மெண்ட்டுக்கு அப்படியே வந்து ஆப்போசிட் டைரக்ஷன்ல ஃபோர்ஸ் இருக்கும். ஓகே, இதுல ஸ்டோர் ஆயிருக்கிற எனர்ஜி ஆஃப் kx ஸ்கொயர், தட் இஸ் a பொட்டன்ஷியல் எனர்ஜி. ஓகே, நெக்ஸ்ட் டயக்ராம் நம்பர் B. இந்த Bல என்ன ஆகுது அப்படின்னா, இந்த m மாஸ் இருக்கிற அந்த ஸ்ப்ரிங்ல அட்டாச் ஆகிருக்கிற மாஸ் வந்து அப்படியே நகருது. பிகாஸ் ஃபோர்ஸ் வந்து லெஃப்ட் சைடு ஆக்ட் பண்றதுனால நகர்ந்து திரும்ப அதோட பழைய நிலைக்கு வந்துருச்சு. ஓகே, x is equal to 0. x is equal to கேபிட்டல் Xல இருந்து x is equal to 0. இந்த இடத்துல வந்த உடனே இந்த இடத்துல ஃபோர்ஸ் வந்து ஆக்ட் ஆகல, அவ்வளவுதான். இந்த இடத்துல ஒரு பர்டிகுலர் கைனடிக் எனர்ஜி, தட் இஸ் அது மூவ் ஆகிறதுக்கு எங்க அப்படின்னா டிஸ்பிளேஸ்மெண்ட் Xல இருந்து x0 வர்றதுக்காக இருந்த அந்த கைனடிக் எனர்ஜி தான் ஆஃப் mv ஸ்கொயர். ஸோ இங்க v அப்படிங்கிறது அந்த டைரக்ஷன், அந்த வெலாசிட்டி வந்து ரிவர்ஸ்ல வர்றதுனால மைனஸ், வேற ஒன்றும் இல்லை. ரைட் சைடு போச்சுன்னா பாசிட்டிவ், ரிவர்ஸ்ல வந்ததுன்னா மைனஸ் v, தட்ஸ் ஆல். ஆஃப் mv ஸ்கொயர், அந்த v வந்து மைனஸ்ல, அதாவது லெஃப்ட் சைட்ல வர்றது.
இந்த லெஃப்ட் சைடில் வந்தால் எல்லாமே மைனஸ்லையும், ரைட் சைடில் போச்சுன்னா ப்ளஸ்லையும் இருக்கும். இதே தான் பின்னாடி எக்ஸ்லையும் வரும் பாட்டு. இந்த இடத்துல ஸ்ட்ரக்சர் நம்பர் பி என்ன சொல்லுதுன்னா கைனெட்டிக் எனர்ஜி. அந்த ஸ்ப்ரிங் வந்து ரீஸ்டோரிங் ஃபோர்ஸ்னால லெஃப்ட் சைடு மூவ் ஆகுது. அந்த இடத்துல கைனெட்டிக் எனர்ஜி ஆஃப் mv ஸ்கொயர் மைனஸ் v ஸ்கொயர். ஓகே, நெக்ஸ்ட் டயக்ராம் சி. இப்போ திரும்ப வந்து கம்ப்ரஸ் ஆயிருக்கு. இந்த இடத்துல v is equal to 0 கம்ப்ரஸ் ஆயிருச்சு. இப்போ இங்க எலாங்கேட் ஆனது ரைட் சைடில் அப்படின்னா முதலே சொல்லியிருக்கேன், ரைட் சைடில் ஆச்சுன்னா பிளஸ். இப்போ எலாங்கேட் கம்ப்ரஸ் அப்படிங்கிறதுனால அப்படியே ஆப்போசிட் x is equal to 0 இருந்து மைனஸ் எக்ஸ், இந்த லெஃப்ட் சைடு உள்ள வர்றதுனால இந்த பார்ட் அப்படியே மைனஸ் எக்ஸ், மாஸ் வந்து மைனஸ் எக்ஸ். இந்த இடத்துல இருந்தா 0, ரைட் சைடு போக போக பிளஸ்ல போகும், லெஃப்ட் சைடு வர மைனஸ் எக்ஸ். தட்ஸ் ஆல். ஸோ இந்த இடத்துலயும் பொட்டன்ஷியல் எனர்ஜி ஆஃப் கே எக்ஸ் வந்து இந்த இடத்துல பிளஸ்ல இருக்கனால எக்ஸ் ஸ்கொயர், தட் இஸ் இந்த இடத்துல மைனஸ் இருக்கனால மைனஸ் எக்ஸ் ஸ்கொயர், தட் இஸ் த பொட்டன்ஷியல் எனர்ஜி. தட்ஸ் ஆல். இப்போ இந்த ஸ்ப்ரிங் கம்ப்ரஸ் ஆயிருக்கிற எலாங்கேட் ஆயிருக்கிற ஸ்ப்ரிங்லயும் ஒரு பர்டிகுலர் எனர்ஜி, தட் இஸ் பொட்டன்ஷியல் எனர்ஜி இருக்கும். அது ஆஃப் கே எக்ஸ் ஸ்கொயர். கம்ப்ரஸ் ஆயிருக்கிற ஸ்ப்ரிங்லயும் பர்டிகுலர் பொட்டன்ஷியல் எனர்ஜி இருக்கும். இது ஆஃப் கே மைனஸ் எக்ஸ் ஸ்கொயர். எகைன் மறுபடியும் அதை விட்டுட்டோம்னா நார்மல் பொசிஷன் h is equal to 0. இந்த இடத்துல v அப்படிங்கிறது ரைட் சைடு வர்றதுனால பிளஸ் ஆஃப் mv ஸ்கொயர். இங்க லெஃப்ட் சைடு போனதுனால மைனஸ் v. இந்த இடத்துல அதாவது ரைட் சைடுல இருந்து லெஃப்ட் சைடு போனதுனால மைனஸ் v, இங்க லெஃப்ட் சைடுல இருந்து ரைட் சைடு வர்றதுனால பிளஸ் v ஸ்கொயர். ஓகே, தட்ஸ் ஆல். நெக்ஸ்ட் ஒன் இஸ் டயக்ராம் நம்பர் 5. எகைன் ஏவும் ஈயும் ஒன்னே தான். மறுபடியும் அது என்ன ஆகுதுன்னா ரைட் சைடு மூவ் ஆகுது ஆஃப் கே எக்ஸ் ஸ்கொயர். ஏ அண்ட் இ எகைன் திரும்பவும் வந்து இந்த ஹார்மோனிக் ஆசிலேட்டர், தட் இஸ் முன்ன பின்ன, அதாவது ஆசிலேட்டர் ஆயிட்டே இருக்குது. எப்படி பெண்டுலம் வந்து அந்த ஆம்பிளிடியூட் ஒரே ஆம்பிளிடியூட்ல அப்படியே போயிட்டு வந்துட்டே இருக்குதோ அதே மாதிரி இந்த ஸ்ப்ரிங் போயிட்டு வந்துட்டே இருக்கு. ஸோ எகைன் வந்து ஆஃப் கே எக்ஸ் ஸ்கொயர் x is equal to 0, x naught, அது டிஸ்பிளேஸ்மெண்ட் வந்து கேபிட்டல் எக்ஸ். தட் இஸ் அகைன் பொட்டன்ஷியல் எனர்ஜி. தட் இஸ் 3 பொட்டன்ஷியல் எனர்ஜி அண்ட் 2 கைனெட்டிக் எனர்ஜி வந்திருக்கு. ஓகே, இவ்வளவுதான் இந்த டயக்ராம் பேஸ் பண்ணி. இப்போ இந்த டயக்ராமில் பேஸ் பண்ணி ஒரு ஆசிலேட்டர் எப்படி வந்து அந்த டெரிவேஷனை எப்படி டெரைவ் பண்றது அப்படிங்கறத அடுத்த கிளாஸ்ல நம்ம பார்க்க போறோம். தேங்க்யூ.